கலையெல்லாம் நம்ம சொல்றோமா, எங்க விளையாடுறாங்கன்னு சொல்றோமா? இல்லையே. நம்ம கலையெல்லாம் சொல்லவே இல்லையே, விளையாடுறாங்கன்னு சொல்லவே இல்லையா? வியன்னாவ சொல்லவே இல்லையே, விளையாடுறாங்க. வியன்னாலாம் எப்பயாவது ஒரு தடவ பேசுறாங்க. அவ்வளவுதானே தவிர, இந்த அரோரா, வியன்னா, கலையெல்லாம் இந்த கேம்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்கணும். அவங்கலாம் தெரியவே இல்ல. விளையாடுறது தெரியவே இல்ல. டோட்டல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறதுனால இவங்க வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து வெளில வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வரப்போற கண்டஸ்டன்ட், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், உள்ள இருக்கிற இப்போ கண்டஸ்டன்ட் புரிஞ்சுட்டாங்கன்னா தே வில் கம் வின்னர்ஸ். அவ்வளவுதான் சாமுவேல். தேங்க்யூ. சூப்பர் மச்சான். நீ சொன்ன லிட்டில்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். நீ என்னதான் அந்த கிரெடிபிலிட்டி இல்ல விசிபிலிட்டிலாம் இருந்தா கூட அங்க இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம ஷோக்குள்ள வந்திருக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? இந்த ஷோக்குள்ள வந்துட்டோமே, நம்ம விளையாடணுமே அப்படிங்கறத எங்கெங்க பெண்ட் ஆகணுமோ அதுக்கு உண்டான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? இந்த ஷோல என்னென்ன பேசணும், எப்படி நான் இருக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு சென்சிபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற கெப்பாபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் இது ஃபுல்ஃபிலிட்டி ஆகும். யாராவது கிளாப்ஸ் போடுங்கப்பா. ஐபோன் ப்ரோ டோட்டலா பார்த்தா ஈராஜேந்தர் டைலாக் கேக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரைட். நான் கொஞ்சம் சிம்பிளா சொன்னேன். இது மாதிரி கொஞ்சம் நீட்டி பெருக்கி சொன்னோம். ரிவ்யூவர்ல அப்படியே பேசுவாரு. இப்போ நீ பேசும்போது அப்படியே வருது அப்படியே. ரைட். நான் புள்ளி வச்சே கோடு போட்டடா. என்னடா பண்றது? ரைட். நன்றி மக்களே. ஸ்பேஸ்ல எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மச்சான். கிரேட். வேற யாராவது? சியான் ப்ரோ வெல்கம். டாக்டர் ஸ்ரீவன் வந்திருக்காரு. இமாத் ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन. இந்த வாட்டி யூடியூப் ரிவ்யூ பண்றது இல்லையா இமாத் ப்ரோ நீங்க? நாங்க வந்து யுனிவர்சல் ஸ்கிரீனை தூக்கிட்டு நாங்க அபி ஸ்கிரீன் ஆரம்பிச்சிட்டோம் பிரதர். இல்ல ஆஃப்டர் வைல்ட் கார்டாச்சும் வாய்ப்பு இருக்கா? ஐயோ ஏன் ப்ரோ? ஐயா இல்லங்க ஐயா. ப்ரோ வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன் இந்த விசிபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, டியூரபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி என்ன அதுக்கா? நல்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தானே வரேன்னு இருக்காரு. அப்பெல்லாம் நான் சொல்ல பார்க்கலாம் சொன்னேன். அவர் செலிபிரிட்டி வந்தாதான், செலிபிரிட்டி யாராவது உள்ள வந்தாதான் பண்ணுவாரு. ஜெனரல் அவங்க ஒரு லிட்டிய போடுறாங்க பாரு. வேற லெவல். இல்லங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க. கம் பேக் இந்தியன் ஒரு கரெக்ட். நமக்கு இந்த ஷோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடாப்டபிலிட்டியே இல்லைங்க. இப்ப எல்லாரும் டிக்ஷனரி ஓபன் பண்ணி அடுத்து என்ன எபிலிட்டிய சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரே ஒரு புள்ளி இங்க வந்து ஏதோ இல்ல ஹரி, ஏதோ அபி ஸ்பேஸ் ஓபன் பண்ணதுனால நமக்கு இங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பேசுறதுக்கு. ஆனா போன வாட்டி ரெண்டும் பண்ணீங்கல்ல இமாத் ப்ரோ. என்னங்க? போன வாட்டி யூடியூப் முடிஞ்ச உடனே வருவீங்க நீங்க லைவ். ஆமா. லாஸ்ட் டைம் ரொம்ப கேப்பபிலிட்டி இருந்துச்சு அவருக்கு, அதனால ரெண்டுமே பண்ணேன். இப்ப ஆக்சுவலா வொர்க் லோட் இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைங்க. சோ அதனால வர முடியல. ஓகே. அட்லீஸ்ட் வீக்கெண்ட் 2 days. வீக்கெண்ட் ஓவரால் வீக் ரிவ்யூ இல்ல பிரதர். அது வந்து என்ன சொல்றது, இல்ல வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி பேசுறத கேட்ட உடனே டயர்ட் ஆயிடுறாரு இமாத் ப்ரோ. அப்புறம் எங்க ஸ்பேஸ்க்கே நாங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. வீக் கூட பண்ணிடலாம். வீக்கெண்ட வந்து ரிவ்யூவே பண்ண முடியாது. அந்த இல்ல நான் வீக்கெண்ட ரிவ்யூ பண்ண சொல்ல அது ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு எனக்கும் தெரியும். ஒரு வீக் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அப் மாதிரி. ஜஸ்ட் ஒரு சஜஷன். we miss you in YouTube, that's what. ஓ அப்படியா? ஐயோ ப்ரோ, நீங்க வேற இந்த ஹரி இருக்கும் போது வேற நீங்க சொல்றீங்க. இப்ப நாளைக்கு ஒரு வீடியோ இல்ல ப்ரோ, சீரியஸா ப்ரோ. நீங்க உங்களுடைய அந்த மேனரிசம், நீங்க பேசுற ஸ்டைல், அந்த கை மூவ் பண்ற ஸ்டைல், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். வெக்கப்பட வைக்கிறாங்களே. இத நான் சொன்னா கேக்குறான். சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு விஜேஸ் வந்து ரெட் கார்டு கொடுக்க சொல்லுங்க. இமாத் ப்ரோ நாளைக்கே ஆரம்பிச்சிருவாரு. என்ன ப்ரோ? அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கா? அது எந்த கடையில கிடைக்கும்? அடோ செம்மையா போனுச்சு, ஃபன்னா போனுச்சு. ஹரி தேங்க்ஸ்டா. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தது மச்சான். நீ ஒரு 2 லிட்டியை போட்ட, அதை வச்சு ஏகப்பட்ட லிட்டி வந்துருச்சு. ரைட். நான் ஆக்சுவலா இன்னும் 10 நிமிஷம் தூங்க போறேன். சரி, நீ ரொம்ப நாளா கீழே வந்து கேட்டிருந்தேனா, சரி பேசிட்டு போயிடலாம் தான் மேல வந்து நான் நெக்ஸ்ட் நீ இருந்த. சரி ஓகே. சூப்பர் மச்சான்.
வெரி குட், வெரி செம்ம குட். காம்போ, செம்ம காம்போ. ரைட், ரைட், என்னமோ ரைட். ரியாலிட்டியா இருந்துச்சு, அது வரை நல்லது. நாளைக்கு வீக்கெண்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எப்படி போகுது, நல்லா பண்றாரா, எவ்வளோ கார்டு வருது, எவ்வளோ ஆட்டோ உள்ள போகுது, 2ஆ 1ஆ எல்லாம் நாளைக்கு தெரியும். ம். சரி, ஆ, இது ஆ, ஆ. கனி அப்புறம் விக்கல்ஸ் அண்ட் பிரவீன் ராஜ் இந்த 3 பேர்ல யார் கேப்டனா வந்தா நல்லா இருக்கும் இந்த வாரம்? இந்த உங்களுக்கு கேப்டன்சி யாருக்கு டாஸ்க் என்னைக்கு வைப்பாங்க? தெரியல, வைல்ட் கார்டு வந்த பிறகு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சண்டே வைப்பாங்க, மண்டே டெலிகாஸ்ட் ஆகும். நாளைக்கு மார்னிங் நாளைக்கு நடக்கும் ப்ரோ. நாளைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே இதுன்னு போடுவாங்க இல்லையா, அதுல காமிச்சிருவாங்க யாரு வராது கேப்டன். தென்றல், வராது தென்றல், வராது வந்திருந்தா தென்றல். இந்நேரத்துக்கு யார் கேப்டன் வெளில வந்திருக்கோங்க. இல்ல நான் சொல்றேங்க. ஓகே, சண்டே காலையில் தாங்க டாஸ்க், மண்டே தாங்க தெரியும் கேப்டன் யாருன்னு. சூப்பர். ஓகே, லாஸ்ட் டைம் அப்படி பண்ணாங்க. ஓகே, அப்ப சண்டே காலையில் நடந்தா பிரவீன் ராஜ் கலந்துக்க மாட்டாரு. இல்ல, உங்களுக்கு அவர் அந்த அளவுக்கு போயிருவாரு. கேப்டன்ஷிப் முடிஞ்ச பிறகுதான் அந்த ஸ்வாப் நடக்கும் எப்பவுமே. ஓகே, ஐசிஎன் ப்ரோ. இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சாதான் ஸ்வாப் நடக்கும். கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சாதான் ஸ்வாப், சப்போஸ் பிரவீன் நாமினேஷன் கேப்டன் எல்லாமே ஆயிட்டாருன்னா நடக்கும். வந்து, ஆமா பிரவீன் கேப்டன் ஆயிட்டாருன்னா அவர் சூப்பர் டீலக்ஸ் போக மாட்டாரு, கேப்டனாக கண்டினியூ பண்ணுவாரு. அப்படி பிரவீன் கேப்டன் ஆகலன்னா சூப்பர் டீலக்ஸ் போயிடுவார். அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் டவுட். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின். பிரவீன் ராஜ் வந்து எந்த கேங்கு? அன்பு கேங்கா இல்லை விஜய் பருவ கேங், இந்த கேங்கா? அது அவருக்கே தெரியலங்க பிரவீன் ராஜுக்கு. ஏன்னா இங்க ஒரு குத்து குத்துறாரு, அங்க போயிட்டு ஒரு குத்து குத்துறாரு. அங்க ஒரு குத்து குத்துறாரு. ஆனா இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ரம்யா ஜோ முதற்கொண்டு, வியானா முதற்கொண்டு. வியானா பாத்தீங்களா இன்னைக்கு செம்ம கேடி. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எங்க நம்மள வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல குத்திட போறாங்கன்னு சொல்லிட்டு காலில இருந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி எல்லாரையும் கட்டி பிடிச்சு அவ்வளவு ஐஸ் வச்சு. அதை நான் விட கிளிப்பு பார்த்தேன் சாமுவேல். விஜய் கனி வந்து வந்து எஃப்ஜே கிட்ட பேசுற உடம்புல பட்ட கிளிப்போட அடிலாம் பார்த்தேன். காமிச்சிட்டு இருந்தாங்க. அட்வைஸ் பண்ணிருந்தேன் எஃப்ஜேக்கு. பட்ட அடிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேர் பேசுறீங்க, யாரோ ஒருத்தர் பேசுறீங்க. இல்ல ஹரி ப்ரோ, அத பார்த்தா அட்வைஸ் மாதிரியா தெரிஞ்சு உங்களுக்கு? இல்ல, எனக்கு என்னமோ அந்த போன சீசன் விஷாலுக்கு சொன்ன அட்வைஸ் மாதிரி இருந்தது ஆக்சுவலா. யாரு கனி கொடுத்த அட்வைஸா? கனி வந்து எஃப்ஜே கொடுத்த அட்வைஸ். ஆமா ஆமா பார்த்தேன், அது ஒஸ்ட். அது நான் கிளிப் பார்த்தேன், லைவ்ல பார்க்கல, கிளிப்பை பார்த்தேன், ஒரு 5 மினிட்ஸ் கிளிப்பு. புரிய வச்சாங்க, இதெல்லாம் கேமுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஷீஸ் அட்வைசிங் எஃப்ஜே நாட் டு ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் கேபி ஹவுஸ். அவங்களுக்கு ஆள் தேவைப்படும் போது நீ போய் பேசி பழகுன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறது இப்போ தேவையில்லைன்ற பட்சத்துல கழட்டி விட்டுறது, அதுதான் matter. பட் ஆனா ஆதிரியை கொஞ்சம் பர்சனலா எடுத்துட்டாங்க போல இருக்கு. அந்த அவன் பேசாம இருக்கிறத கொஞ்சம் பர்சனலா எடுத்துட்ட மாதிரி எனக்கு நான் பார்த்தேன் ஆக்சுவலா கிளிப்ல. ஆதிரி பர்சனலா எனக்கு அந்த ஃபைட்டே ஒரு ஃபேக்கா மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. நாளைக்கு Okay. பாருங்க எல்லாம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவசரமா பார்வையும் கமருதனையும் தூக்கி ஜெயில போட்டு இன்னைக்கு நம்ம எப்படியாவது ஒரு ப்ரொமோல வந்துடணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சிஎன் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் சாமுவல், ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஓகே, வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த வார்ம் வெல்கம். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு நிறைய இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பார்வைகள் மாறி இருக்கு, எஸ்பெஷலி ஆன் பார்வதி. அதுக்கப்புறம் கமருதீன் இஸ் வயலண்ட் அஃப்கோர்ஸ், எஸ். இன்னைக்கு மார்னிங் ஸ்பேஸில் கூட நான் ரெட் கார்டு கொடுக்கணும் கமருதீனுக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அவர் இன்வால்வ் ஆன பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை தவிர்த்துட்டு பார்க்கும்போது கமருதீன் வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கானோன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஹீஸ் ட்ரூவா இருக்கானோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. அங்க வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்றேன், பார்வதியும் அதே கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் எனக்கு வருது பார்வதியை பார்க்கும் போதும். இது நமக்கு நிலைப்பாடு அப்படின்றது நமக்கு மாறலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல. நமக்கு என்ன காட்டப்படுதோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். அப்போ
கலையரசனா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்வதியோட ரொம்ப நெருங்கி ஒரு கட்டத்துல பழகிட்டு, இன்னைக்கு கலையரசனுடைய பிஹேவியர்லாம் பார்க்கும்போது, எதுக்குடா பழகணும்? எதுக்கு வந்து இப்படி ஒரு கேவலமான விஷயத்த வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து பண்ணணும்? நம்ம இந்த கேமு, டாஸ்க் இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த ஹியூமன் வேல்யூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம பார்ப்போம் பிக் பாஸ்ல. அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா ஆக்சுவலா அவங்க வந்து வியனாக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதா? இல்ல வந்து நம்ம விஜே பார்வதிக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதா? வியனா பக்கம் போயிட்டாங்க. சிம்பிளா கேட்கிறேன். நீ வியனாக்கு தான் அத குடுக்க போற. வியனா தான் உனக்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கா அப்படின்னா, அந்த போட்ட எஃபோர்ட்ட அப்ரூவ் பண்ணது யாரு? பார்வதி. பார்வதிக்கு நீ ஃபால்ஸ் ஹோப்ஸ்ன்றது குடுத்திருக்க கூடாதுல்ல. இப்போ சுபிக்ஷா, பார்வதி 2 பேருக்குமே அந்த மேடை கிடைத்திருக்கு. நம்ம 100 நாளுக்கும் அது வந்து ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்வதியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்வதி வந்து சுபிக்ஷாக்கு எதிரா வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேலிடா தெரிஞ்சுது. அண்ட் சுபிக்ஷா விஷயத்துல இருந்து வேணா அது தப்பா தெரியலாம். நமக்கு வந்து வியனா தான் முக்கியம், வியனா நமக்காக எஃபோர்ட் போடுறா. பிகாஸ் யூ கைஸ் ஆர் இன் அ ஜோன். நீங்க 2 பேரும் ஒரு ஜோனுக்குள்ள இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருக்கீங்க. வேறஸ் பார்வதிக்கு யூ மேட் அ ப்ராமிஸ். அதை நீ கீப் அப் பண்ணணும். ஆடியன்ஸ் ஆர் வாட்சிங். நீ இந்த வயசுல எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோட நீ நடந்துக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இதே சுபிக்ஷா இஸ் ஜஸ்டிஃபைங் அட் த எண்ட் ஆஃப் த ஷோல ஜஸ்டிஃபை பண்ணுது அந்த பொண்ணு. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வெரி குட், வேற லெவல் புரிதல் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அது திருப்திகரமா அமையல. பார்வதி இஸ் ரைட். நீ ஒரு விஷயத்த சொல்ற அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் இட். அண்ட் இந்த வயசுல நீ விட்டு கொடுக்குற, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, உனக்குன்னு ஒரு இப்போ என்ன இமேஜுங்க இருக்கு இந்த பொண்ணுக்கு? ஆக்சுவலி வாட்ஸ் இமேஜ்? மீனவ பெண் சுபி அப்படின்றது தான் அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி. இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜ், அதை பேஸ் பண்ணி தான் ஒன்னு எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து குவைட் பாப்புலர், குவைட் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, எல்லாமே ஓகே. பட் அட் த சேம் டைம் நம்ம இங்க எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றேன். தட்ஸ் மை பாயிண்ட். ஆக்சுவலா இங்க பார்க்கும்போது ஆக்சுவலி பார்வதி இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது. தேங்க்யூ. சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. ஓகே. இப்போ மீனவ பொண்ணு அப்படிங்கறது அந்த டேக் யூஸ் பண்றதுல எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஷி கேன் யூஸ் இட், ஓகே, பிகாஸ் அவங்க அங்கேருந்து வராங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப டவுன்லேருந்து மேலே வராங்க, இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதுல ஐ அப்ரிஷியேட்டட். அந்த அவங்க இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் இங்கே எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, எஸ் அவங்க மீனவ பொண்ணு தான், அவங்க இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராமில் அவங்க மீனவ பொண்ணுன்னு போட்டு ஒரு பேஜ் ஆரம்பித்தாங்க. அங்கே மக்கள் கொடுத்த ஆதரவுனால மட்டும்தான் அவங்க பிக் பாஸ் வந்தாங்க. இதில் ஏதாவது யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்கும் இல்லை. கரெக்டா? 100% ஓகே. bro, you're right. 100%. அப்போ ஆல்ரெடி அந்த மீனவ பொண்ணு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன் மக்கள் சைட்லேருந்து வந்துடுச்சு. அதுக்கு வெற்றி பெற்று அவங்க பிக் பாஸுக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னா, அங்கே மீதி வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்க ஃபீல்டில் கஷ்டப்பட்டு முட்டி மோதி பாலிடிக்ஸை பார்த்து எல்லாமே இது பண்ணி அவங்களும் அங்கேருந்து முட்டி மோதி ஜெயிச்சு தான் அவங்களும் பிக் பாஸுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லை, இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இது சென்டர் மீடியன். இந்த சென்டர் மீடியனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நெகட்டிவிட்டி எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் முட்டி மோதி ஜெயிச்சு அந்த ரெகக்னைசேஷன் ஆகி தான் அவங்க இந்த சென்டர் மீடியனுக்குள்ளே வந்து இப்போ நிற்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அந்த டேகை யூஸ் பண்ணுறதுல நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் ரெகக்னைஸ்ட். அந்த ரெகக்னைசேஷன் இருந்ததுனால மட்டும்தான் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க. அது யாராக வேணா இருக்கட்டும். ஓகே. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த டேகை யூஸ் பண்ணி நான் முன்னேறணும் அப்படிங்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க.
இங்க வந்ததுக்கு அப்புறம் இது சென்டர் மீடியன். இந்த சென்டர் மீடியன்ல எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்க யார் யார் கஷ்டப்பட்டு வந்தீங்க, யார் யார் எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்படிங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அந்த டேக்கை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி சிம்பத்தி கார்டு விளையாடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க இமாத் வந்ததுக்கு ப்ரோ அப்புறம் எல்லாமே ஈக்குவல். பிளே யுவர் கேம், ஷோ யுவர் எபிலிட்டி. நீங்க அதை காமிச்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க முன்னேறி போறீங்க, மக்கள் ஆதரவு உங்களுக்கு வருது, நீங்க நல்லா விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு வருதுனாக்கா வி வில் பி ஹாப்பி. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த டேக், அது யாரா வேணா இருக்கட்டும், அந்த டேக்கிங் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க இல்ல ஈக்குவாலிட்டி. இமாத் ப்ரோ, நீங்க சூப்பரா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலா அதுலதான் எனக்கு ஒரு பாயிண்ட். இவங்க நம்மளை யாரும் விமர்சிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டேக்லைனை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற டவுட்டும் எனக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கம். அந்த மீனவ பொண்ணுன்ற டேக் இருக்கு, அதை வந்து நம்ம விமர்சிக்கும் போது அந்த தரப்பு மக்கள் வந்து புண்பற்றுவாங்களோ அப்படிங்கறதுல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு. இதே கமருதீன் அவர்கள் சுபிக்ஷாவுக்கு எதிராக அப்படி பேசும்போது நானே கண்டிச்சு வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டேகை வந்து இவங்க யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இனிமேல் இல்லை. பிகாஸ் த பிளாட்ஃபார்ம் இஸ் செட், எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். இன்னைக்கு பார்வதியோட சுபிக்ஷா பண்ண விஷயம் தவறு, அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அதுக்கு வந்து இந்த மீனவப்பன் சுபிக்ஷான்னு சொல்லல, சுபிக்ஷா தப்பு பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்றோம். இதுக்கப்புறம் அவங்கள நம்ம அப்படிதான் அணுகணும்னு சொல்றேன். இங்க ஒரு 400 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 400 பேர் அவங்களை சுபிக்ஷான்னு அணுகுனா ஐ வில் பி மோர் ஹாப்பி, மீனவப்பன்னு அணுகாம. அதுதான் ஐ வாண்டட் டு சே. தேங்க்யூ மாத் ப்ரோ, நீங்க நிறைய டீட்டெயிலா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே. அபி இருக்கீங்களா? இருங்க சார், இருக்கேன். ரசிகன் பக் ஆயிடுச்சான், அவருக்கு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பிக்கிறேன். ஓகே ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். டன். அமர்நாத் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, சொல்லுங்க. இல்லை இல்லை, அதுதான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இமாத் ப்ரோ டீட்டெயிலாக ஆன்சர் கொடுத்துட்டாரு. ஸோ பிஃபோர் என்டரிங் வாட் எவர் இட் மேபி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. ஒன்ஸ் என்டர்டு எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே அவங்க போராடுறது வந்து ஒரே ஒரு கப்புக்கு தான், அந்த ஒரே ஒரு வின்னிங் ஸ்பாட்டுக்கு தான் பண்ணணும் போது ஆல் ஆர் ஈக்குவல். அது அந்த கார்டை எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க, அதை எதுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க? ஓகே, அவங்க ஸ்டோரி டெல்லிங்கில் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதை வச்சுட்டு அவுட் சைடர்ஸ் நாம் வந்து தான் அதை பற்றி ரொம்ப ஒன் சைடாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. தட்ஸ் நாட் ஃபேர். அப்படி இருக்கும்போது அங்கே பல பேர் இருக்காங்க இல்லைங்க. வினோத் ஆல்சோ இஸ் ஆல்சோ ட்ரைங் சம்திங் எல்ஸ். வை வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் வினோத்? ஸோ இல்லை, ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக ஷி வாஸ் வெல் பிளான்டாக தான் சுபிக்ஷா உள்ளே வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஷி வாஸ் ரைசிங் சம் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃப்ளாக் வந்து வச்சுக்கிட்டு ஷி வாஸ் டாக்கிங் சம்திங் எல்ஸ். ஸோ அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் கிடைக்குன்றதுக்காக ப்ரீ பிளான்டாக அதெல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இங்கே உள்ளே வந்ததா? ஸோ இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹவு இல்ல அது வந்து பழைய வீடியோ தான், அது போஸ்ட் போட்டதெல்லாம். அது ஃபேன்ஸா இல்ல சார், ஆக்சுவலா வீடியோங்க அதெல்லாம். நான் அதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். சார் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு. சார் ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 6ல டைட்டில் ரன்னர் விக்ரமன் அவர்களுக்கு வந்து வெளியில வந்து அவருடைய கட்சிக்காரங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்க வந்து நான் வியூவர்ஷிப் பிக் பாஸ் ஆடியன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஓட் பண்ண வச்சாங்க, ஓடிபி கேட்டு. அதுக்கு எதிராக இமாத் பிரதர், நாங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல விக்ரமனுக்கு எதிராக, அவங்க வந்து கேம்ல பண்ற பாலிடிக்ஸ் எதிராக குரல் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த தடவை சுபிக்ஷாவுக்கு பிக் பாஸை பார்க்காத ஆடியன்ஸ் யாராவது இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சுபிக்ஷாவுக்கு ஆதரவாக நான் வியூவர்ஷிப் பிக் பாஸ் ஓட்ஸை எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எதிர்நிலையில இருந்து கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். ஹோப் இமாத் பிரதரும் அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அவரும் அந்த டைம்ல வந்து இதுல ஒரு பாலிடிக்ஸை வந்து கேமுக்குள்ள மிக்ஸ் பண்ண கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலா ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு கேமை ஜெயிச்சிட முடியாதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. இது பண்ணது வந்து ரொம்ப பழைய வீடியோ. அது அதெல்லாம் 1 இயர் பேக் வீடியோங்க. அதை எடுத்து போட்டது நான் தான் போட்டேன். 1 இயர் பேக் வீடியோ தான். இல்ல ரசிகன், நான் ஆக்சுவலா வந்து நான் அப்படி சொல்ல ரசிகன், நீங்க எடுத்து போட்டீங்க அதை நான் மீன் பண்ணல. ஆக்சுவலா அன்னைக்கு விக்ரமனுக்கு எதிராக நான் எடுத்த நிலைப்பாடு, பிரதரும் அதே நிலைப்பாடு எடுத்தாரு.
ஸோ கேம்ல பாலிடிக்ஸை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அவ்வளவுதான், சிம்பிள். வேற ஒன்றும் நான் சொல்லல. ப்ரோ நீங்க கேம்ல பாலிடிக்ஸ் சொல்றீங்க, நான் கேம்ல வெளியில இருக்க எதையுமே இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். பிகாஸ் தெர் இஸ் நத்திங் நீடட். உள்ள என்ன விளையாடுறாங்களோ அதை மட்டும் வச்சுதான் கருத்தே வைக்கணும். நீங்க வந்து அந்த மீனவ சமுதாயம், மீனவ பொண்ணுன்னு சொல்றதே நான் அதை உள்ளே எடுத்துக்கவே மாட்டேன். ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் வாட் தேர் பிளேயிங் இன்சைட் த கேம். உள்ளே எனக்கு தப்பு பண்ணாங்களா, தப்பு. வெளியில தப்பு பண்றாங்க, உள்ளே அவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான், அதுக்காக அவனை அடிங்கன்னா முடியாது. வெளியில அவன் பண்றது வெளியில, அது நான் பார்க்கல, நான் அதுக்கு ப்ரூஃப் இல்லை, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. வீட்டில் எல்லா கேமரா எனக்கு என்ன காட்டுறாங்களோ நான் அதை வச்சு தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி தான் விளையாடுறேன். பிகாஸ் தெர் இஸ் வெளியில இருக்கலாம் கொண்டு வரணும்னா கண்டதை கொண்டு வரலாம். எவன் என்னென்னமோ சொல்றதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. சரியா? எனக்கெல்லாம் வந்து டே ஒன்லேருந்து ஒருத்தவங்க டிஎம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை எடுத்து பேசுங்க, இதை எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கை. we are avoiding it. Specifically நான் அவாய்ட் பண்ண ரீசன் என்ன, I don't know if it is true. Just cause some random person writes it in a Twitter account, I can't blindly trust this person and that person is not ready to come and talk in a space. அவட்ட சொல்றோம், உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சா நீங்க வந்து பேசுங்க, நாங்க ஜஸ்ட் வில் பி ஸ்டாண்ட் பை, நாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் தரோம் இருக்கோம். தட் பர்சன் இஸ் நாட் ரெடி டு கம் அண்ட் டாக், பட் ஹி கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் அஸ், இதை அட்ரஸ் பண்ணுங்க, இதை அட்ரஸ் பண்ணுங்க, இதை அட்ரஸ் பண்ணுங்க. டூட் ஐ டோன்ட் நோ இல்ல வாட் இல்ல அதெல்லாம் தட் இஸ். அதெல்லாம் ஆதரிக்காதீங்க, அதெல்லாம் ஆதரிக்காதீங்க ரசிகன். அதெல்லாம் பிகாஸ் வாய்ப்பே இல்லைங்க. how will I go that until unless இல்ல இல்ல until unless if it is legally filed, okay, until unless if it is legally filed and there is a case, yes, அதை பத்தி நம்ம வந்து ஓகே இருக்கு, இந்த மாதிரி ஆல்ரெடி கேஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து someone anyone can play anything. ஸோ அதனால வந்து எதுவுமே that's what வந்து நம்ம எடுத்துக்கூடாது, அதனால வெளில நடக்கிற விஷயத்த நம்ம பேசக்கூடாது. that's what I'm saying, right? இது வந்து நம்ம வந்து வெளில இருக்கதே கம்ப்ளீட் வீட்டுக்குள்ள இருக்க வச்சு தான் பேசணும்னு தான் சொல்றேன். So that is something that we need to follow for all the contestants, not that specific contestants. அந்த எல்லாருக்குமே ரெடிட் இதான் மேட்டரா, blanket rule. ரெடிட் மேட்டரா, ஆமாங்க, ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. It is getting spammed in my DMs, okay? பிளாக் பண்ணி விட்டுருந்தாங்க. See, எனக்கு வந்து அது அப்ரூவல்ஸ்ல வராது, பட் ஐ டூ கெட் தட் நோட்டிஃபிகேஷன், ரைட்? பேங்க்ல இந்த இதுல ரிவ்யூல வந்து நிற்கும். நான் அக்செப்ட் பண்ணாதான் நான் பார்த்தே தெரியும், பட் இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேத்துக்கு வந்து நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னேன், யாருமே வரல. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் தேர். ப்ரோ சேயான் ப்ரோ, இதில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இன்னைக்கு வந்து அந்த பேசின விதம், இது பாரு இஸ் ரைட்ன்றது, எனக்கு அதுலேயே கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் வந்து நம்ம வந்து சுபிக்ஷா அங்கே வந்து ஷீஸ் ட்ரைங் டு லைக் பாருவை வந்து ஏமாத்திட்டு அந்த பக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், பாரு மேட் டீல்ஸ் வித் மல்டிபிள் பீப்புள். இப்போ வந்து நீங்கள் சுபிக்ஷாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கே ஷீ லிட்டரலி டுக் அ கப்புள் ஆஃப் ப்ரோக்கன் பாட்டில்ஸ். ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண 2 பாட்டிலை எடுத்து அதை அப்ரூவ் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சு வச்சாங்க. which means that you are literally breaking the rule of the game, you are breaking trust that like அவங்க ரம்யாட்ட சொல்லியிருக்காங்க, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் ரம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பிரேக் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது இட்ஸ் ஓகே, ரைட்? இட்ஸ் அ கேம்ன்ற அந்த the minute you go to that level, it goes to the point like it's a game and they are trying to win the game. அதே மாதிரி இன்னைக்கு சுபிக்ஷா சொன்னது என்னன்னா, இவர்கிட்ட யாரு ரம்யாட்ட there were 36 bottles. தட்ஸ் த ரீசன் அவங்க 40லேருந்து 3 மூட்டை எடுத்துட்டு 37ல வச்சுட்டு ஷீ கேம் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க என்ன சொன்னாங்க, ரம்யா சொன்னேன், ரம்யா போகல, ஸோ ஐ நீட் டு கீப் தட் காயின்ஸ். அது வந்து அவங்க வந்து ஃபுல்லாக எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் நான் அந்த புள்ளே ஜெயிக்கின்றதுக்காக ஐ நீட் டு டூ தட் அப்படின்றாங்க. இவங்க வந்து சும்மா சொன்னாங்க சொல்லிட்டு அதெல்லாம் ஃபைன் ரசிகன், அதற்குள்ள நான் விமர்சனத்துக்குள்ளே கொண்டு போகல. நீ யூ மேட் அ ப்ராமிஸ் டு பார்வதி தட் நான் என்எஃப்பி வந்து நீ கொடுக்குறேன்ற அடிப்படையில தான் அவங்க அப்ரூவே பண்றாங்க. நீ என்னதான் உழைப்ப போட்டாலும், என்னதான் உனக்கு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தாலும், திவாகரும் பார்வதியும் மனசு வச்சா மட்டும்தான் அது அப்ரூவ் ஆகும். ஏன்னா அது அவங்க தான் தே ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி. அதுதானால தான் அவங்க சொல்றாரு கிட்ட செய்யான் ப்ரோ, அவங்க தாங்க அன்ஃபேர் சொல்றேன். விளையாண்டு இருக்காங்க, அதனால திருப்பி இந்த பொண்ணு விளையாண்டது இந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங், போத் கேளுங்களேன், ராங்ஸ் 3 ஆர் பேர்ட்ட ரைட். டீல் பண்ணி ஒருத்தவங்க அவங்க ஜெயிக்க வைக்கிறது பாருவோட ஸ்ட்ராட்டஜி ஓகே அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இந்த பொண்ணு பாருவையோ ஸ்ட்ராட்டஜியை போட்டு பாருவை ஏமாத்தி இவங்க வின் பண்றது, இது இவளோட ஸ்ட்ராட்டஜி. when it comes to a game, ரைட்? நீங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜியா எடுக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து இல்ல இது வந்து ரைட்டு ராங்குன்ற ஒரு அந்த சமுதாயத்துல இது வந்து எத்திக்கலி ராங் எத்திக்கலி ரைட்டுன்ற மாதிரி பொண்ணு போகணும். இல்லாட்டி கேம்ல எவ்ரி திங் ஹஸ் டேக்கன் அஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சைடு எடுக்கணும். நீங்க வந்து பாருவை பார்க்கும்போது பாருஸ் கேம் இஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இவங்க எத்திக்கலி ராங் அப்படின்னு சொல்றது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்? யூ கான்ட் சே ஆக்சுவலி அவங்க ஒருத்தங்களை ரெப்ரசன்ட் பண்றோம். ஆக்சுவலி அவங்க வந்து நான் வந்து அவங்களுக்கு மீனவ பெண்ணுன்ற டேக நான் கொடுக்கல ரசிக்கணும், அவங்களுக்கு அவங்களே தான் கொடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய I am again telling you, in this game that மீனவ பொண்ணு does it carry any
பாயிண்ட். அந்த மீனவ நோ பொண்ணுன்றதுனால நோ 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 பாரு எக்ஸ்ட்ராவா 2 பாட்டில் அப்ரூவ் பண்றாங்களா? இல்ல ஆக்சுவலா ரசிகன் ஒரே நிமிஷம் இல்ல இல்ல ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக வந்து நேற்று பார் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் பயங்கரமான க்ரைம் ரேட்டு ஏற்றிக்கிட்டேன், எவ்வளோ கிரிமினல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் ஆல்ரெடி இவ சொன்னதுனால சாட்டர்டே எபிசோடில் வர எல்லா கொஷினுக்கும் நான் தான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்றத அது தெளிவுபடுத்திட்டா. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் பல கோல்மால் பண்ணேன், அந்த க்ரைம் ரேட் எனக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க எனக்கு புரியலையே. ஸோ ஷி ஹஸ் ஆல்ரெடி அக்ரீடு. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக க்ரைம் ரேட்டை ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் பகைச்சிக்கிட்டு என் க்ரைம் ரேட்டை நான் ஏற்றிக்கிட்டேன். ஸோ நாளைக்கு பிஜேஎஸ் ஒரு கியூசியாக ஒரு ஹெட்டாக ஒரு ஜட்ஜாக உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ பிரைப் வாங்கிக்கிட்டு உனக்கு ஃபேவரிசம் பண்ணுறியே இது அழகா அப்படின்னு கேட்பாரு. அப்போ எல்லாம் இல்லங்க நான் இருக்கிற திருப்பி 50 அதே ஆடியன்ஸு ஐ சிரிக்க அம் அகைன் போகிறாங்க. ஆஸ்கிங் யூ த சேம் எல்லாரும் கொஸ்டின். நாளைக்கு நம்ம அடிக்க போகிறோம். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாரும் நம்ம நாளைக்கு அடிக்க போகிறோம். சத்தியா பிஜேஎஸ் கரெக்டாக கேட்டார். ஸோ ஜஸ்டிஸ் உங்ககிட்ட எங்கேருந்து வந்தது? குவாலிட்டி கண்ட்ரோல் மீன்ஸ் யூ ஷுட் செக் த குவாலிட்டி. யூ ஷுட் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு த குவாலிட்டிக்கு ஒன்லி, நாட் த யுவர் ஃபேவரிசம், நாட் இஸ் கிவிங் த பிரைப், ஆர் எல்ஸ் நாட் யுவர் ஃப்ரெண்டு, நாட் யுவர் எனிமி. எனிமின்றதுனால இப்படி ஆப்போசிட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நாளைக்கு டாக் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இத அதெல்லாம் இத அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு விக்கல்ஸ் அவங்க கூட சொன்னாருங்க. யோசிச்சுட்டாலே. இத வந்து விக்கல்ஸ் கூட இன்னைக்கு சொன்னாரு. இப்ப நீங்க 1 hour எபிசோட்ல பாத்தீங்கன்னா நல்ல சுபிக்ஷாட்ட சொல்லுவாரு. சுபிக்ஷா நல்லா யோசிச்சுக்கோ, அவ ஆல்ரெடி இது நிறைய ஹேட்டர்ஸ் இதுல earn பண்ணிருக்கா, நம்ம இதனால ஒரு தடவை யோசிச்சுக்கோ, வியானாக்கு தான் அதை கொடுக்கணுமான்னு வியானாட்ட கேட்டுக்கோ அப்படின்னு கூட விக்கல்ஸ் சொல்லுவாரு. நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்டான இல்ல பாயிண்ட். மத்தவங்களோட ஹேட் சம்பாரிச்சு இதெல்லாம் பார்வதி பண்ணது, பார்வதின்னு ஒருத்தவங்க ஃபேவரட்டிசம் பண்ணவா? இல்ல அவங்களோட ஓன் என்எஃபிக்காக அவங்க 3 பேர்கிட்ட டீல் பேசி அதுல ஒருத்தரை ஏமாத்தி இன்னொருத்தர் கொடுப்பாங்க, ஏன்னா எனக்கு ரம்யா மேல நம்பிக்கை இல்லை அதனால நான் வந்து சுபிக்ஷாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில சுபிக்ஷாட்டி அவங்க ஏமாந்து போனாங்க. ரம்யாட்ட கொடுத்துருந்தாலும் அவங்க ஏமாந்துருப்பாங்க. எஃப்ஜே, சபரி, ஆதிரை, கானா வினோத் யார்கிட்ட கொடுத்திருந்தாலும் அவங்க இல்ல ஏமாந்துருப்பாங்க. இல்ல 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 இல்லங்க இல்ல இல்ல சுபிக்ஷா ஓகே பண்ண வந்து வாட்டர் மிலன் சொன்னதுனால தான் சுபிக்ஷா ஓகே பண்ணாங்களா. ரம்யாவோட ஸ்டாண்ட்ல இல்லங்க தான் இருந்திருப்பாங்க. இல்ல பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். நான் பிரச்சனை என்னன்னு சொல்றேன். இவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். நான் வந்து சுபிக்ஷாவை ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ற பிளேயரா நான் பார்க்கல. அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை கேரி பண்றாங்க. அந்த இமேஜ்ன்றது சுபிக்ஷான்றவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, இதுதான் எனக்கு தெரியும். நான் வந்து 24/7 லைவ் பாக்குறாள் இல்ல. நான் ஒரு நாள் அந்த ஒரு 50 மினிட்ஸ் வந்து அந்த 1 hour எபிசோடுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ கண்டென்ட் போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு, தம்ப்நெயில் ரெடி பண்ணி இதெல்லாம். ஸோ நான் எனக்கு என்ன காட்டப்படுதோ நான் அதை வச்சுதான் பேச முடியும். நீங்களாம் லைவ் பார்க்கலாம், மேபி என்னை விட அதிக டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சுபிக்ஷா அப்படின்றது சி இஸ் குட் பை ஹார்ட், சி இஸ் குட் கேரக்டர், சீஸ் என்ன சொல்றது, அவன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறது அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்களுடைய எல்லாருடைய இதுலயும் குட் புக்ஸ்லயும் சுபிக்ஷா இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஹானஸ்டா இருந்திருக்கணும், பாரு கிட்ட சொன்னதை செஞ்சிருக்கணும்ன்ற. பட் பார்வதியுடைய கேஸ் சினாரியோவே வேற. அவங்க டோட்டலா அவங்க நெகட்டிவ்னு ஒட்டு மொத்தமா எவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க பார்வதி. ஷீ இஸ் ஸ்ட்ராட்டஜைசிங் எவ்ரிதிங். அதுதான் அவங்களோட பிரச்சனை தானே ப்ரோ. அவ்வளவு அது நெகட்டிவிட்டி, அவங்க அவ்வளவு பிரச்சனைங்க. பிரச்சனை, அது எப்படி நீங்க எடுத்துட்டு வந்து அதை இல்ல ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அப்படி ஒரு கொஸ்டின், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. ஒரு திருடன் தெரிஞ்சு ஒரு பொருளை திருடி இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறான், சரிங்களா? இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறான். அந்த பொருளை வந்து இவன் அப்புறமா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறான், திருடனதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறான். பொருள் கொடுத்து வச்சான்ல, அவங்க வந்து அந்த பொருள்ல பாதி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. ரசிகன் ப்ரோ, நான் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லிக்கவா? அதுல இல்ல திருடன் பண்ணதே தப்புதாங்க. அதுல நீங்க அந்த திருடனுக்கு ஒரு நியாயம் வரணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அந்த திருடன் இப்ப சொல்லி வந்து ஒருத்தங்க நான் ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கின்னு அடி இல்ல உதை லெட்ஸ் கோ டு வாங்கிக்கிட்டு திருடன் ரியல் லைஃப் கொடுக்குறான். சினாரியோ. இங்க வாங்க, ஒரு ரியல் லைஃப் அப்ப சினாரியோ எதுக்குங்க சொல்லுவோம். அவன் எதுக்குங்க அடி உதை வாங்குறான்? அவனுக்கு ஒரு பொருளோ இல்ல ஒரு பணமோ அது பெனிஃபிட் வருதுன்னு தான் வாங்குறான். ஆனா அவன் இன்னொருத்தங்களை ஏமாத்தினால அதுக்கான கர்மா அவனுக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்கு இன்னொருத்தங்க மூலமா. ஓகே, அப்படிதான் இதை பார்க்க முடியும். யூ ஆர் டாக்கிங் த கர்மா மீன்ஸ் இல்ல சரி ஓகே. இப்ப வந்து பாரு வந்து ரம்யா ஏமாத்துனதுக்கு அது யாரு ஒரே ஜஸ்டிஸ் நிமிஷம். கேட்பாங்க. பாரு ரம்யாவை ஏமாத்துனதுக்கு ஏமாத்தனான்னு சொல்றது தப்பு. அது வந்து ரம்யா தான் ரம்யாவை ஏமாத்திக்கிட்டா. ரம்யா எங்க தெரியுமா காலியானா? நான் கரெக்டா சொல்லுங்க, ரம்யா காலியானதுக்கான இடம் கரெக்டா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து இவனுக்கு தரத்துக்கு யோசிக்கிறேன்னு சொன்ன போது தானே. நோ, பாரு ரம்யா காலியானதுக்கான காரணம் பிரவீன் ராஜ் கிட்ட டீல் பேசி எக்ஸசிவ் காயின்ஸை பிரவீன் ராஜுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட இடத்துல பாரு பார்த்தது
இந்த இடத்துல இவளுக்கு வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு பாட்டில் வித்தியாசம் தான் சுபிக்ஷாக்கும் ரம்யாக்கும். இப்போ இந்த வாட்டியும் அதே சேம் லெவல்ல தான் 1-2 பாட்டில்ல தான் டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஏன்னா ஒரு பக்கம் திவாகர் வந்து யாருக்கு சுபிக்ஷாக்கு ஃபேவர் பண்றாரு, இன்னொரு பக்கம் பாரு வந்து ரம்யாக்கு ஃபேவர் பண்றாங்க. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தான் வந்து முடியுன்றது அந்த பாருக்கு நல்லாவே தெரியும். அந்த சமயத்துல சுபிக்ஷா வந்து எல்லா காயினும் அதுவும் கேட்டுக்கிட்டா, விக்கல்ஸுக்கு எவ்வளவு காயின் வரப்போகுது. அவன் விக்கல்ஸ் கேட்டா எனக்கு ஒரு காயின் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டான். அதே மாதிரி வியானாக்குமே காயின் இல்லைனாலும் ஓகே, ஆனா சுபிக்ஷா வின் பண்ணணும்னு தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துலதான் பாரு வந்து மாறுபடுறாளே தவிர்த்து ரம்யா தோற்றதுக்கான காரணம் ரம்யா தான். ஈவன் தோ நீங்க வந்து அந்த இடத்துல ரம்யாவை வின் பண்ண வச்சிருந்தாலுமே வெளியில வந்த ரம்யா இப்போ 30 பாட்டில்ஸ் வந்து சுபிக்ஷான்னு வச்சுக்கோங்களேன், 32 பாட்டில்ஸ் வந்து ரம்யா. அப்போ ரம்யா ஜெயிச்சிட்டாலுமே அவ வந்து வெளியில வந்து அந்த காயினை வந்து எடுத்துட்டு வந்து பிரவீன் ராஜ் கொடுத்தானா ஷீ லாஸ்ட் த கேம். அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சுபிக்ஷா தான் ஜெயிப்பா. ஸோ ரம்யா வந்து ஏமாத்தனா அப்படின்றது வந்து நம்ம வந்து அது வேலிடேட் பண்ண முடியாது. ரம்யா ஏமாந்த இடம் வந்து பிரவீன் ராஜ் கிட்ட டீல் போட்டது. இல்ல ப்ரோ, இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒன்னு சொல்லிக்கவா? என்னதுன்னா இப்போ வந்து கேமா பாத்தீங்கன்னா போத் ஆஃப் தம் இதுல சுபிக்ஷாக்கு தான் விக்டரி. ஓகேவா? இதே வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு குட் நேம்ஸ் இருக்கு, அவங்க தான் வந்து சொன்னாங்க நான் வந்து ஐம் அ குட் கேர்ள், நான் நல்ல பொண்ணு, நான் கரெக்டா தான் இருப்பேன்ற மாதிரி சொன்னாங்கன்ட்டு. அதே மாதிரி விஜய் பார்வதியும் தான் சொன்னாங்க நான் பெரியாரிஸ்ட், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அது இதுன்ட்டு. பட் அவங்க வந்து சுபிக்ஷா வின் பண்ணணுன்றதுக்காக பண்ணவே இல்லை. அவங்க சொன்னது என்னன்னா அவங்க என்எஃபியை வின் பண்ணணுன்றதுக்காக அவங்க பெரியாரிஸ்ட்னு சொன்னதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? அவங்க வந்து காலில் விழுறாங்க, இவங்க திவாகர் காலில் ஜஸ்ட் ஃபார் என்எஃபி திவாகர் காலில் விழுதுகிறாங்க. இல்ல பிரதர், இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கணும். நேத்து ஸ்பேஸ்ல தான் நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்ன்றவங்க, பெரியாருன்றவர் இந்த சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த சுயமரியாதையை பின்பற்ற பாரு எதுக்கு திவாகர் காலில் 5 தடவை விழுந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நேத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா அந்த கோ ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் கிட்ட நீங்களே கேட்டுங்க. பாருவை சப்போர்ட் பண்றது என்னோட வேலையே இல்ல. இங்க வந்து நான் வந்து ஆக்சுவலா ஒரு ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரையோட குறைகளையும் நிறைகளையும் பார்க்கணும். நேத்து நான் பாருக்கு எதிராக தான் பேசினேன். இன்னைக்கு பாரு சைட்ல ஏதோ ஒரு நியாயம் இருக்கே அப்படிங்கறத தான் நான் பின் பாயிண்ட் பண்ணனே தவிர அவங்க ரொம்ப ரொம்ப புனிதமான நபர் அப்படின்னு சொல்லி நான் பேச வரல. Let me tell you simply, இப்ப பாரு சைட்ல நான் எப்ப நின்றுப்பேன் அப்படின்னா when she got betrayed, ஓகே நீ என்ன பிட்ரே பண்ணிட்ட, இட்ஸ் யுவர் கேம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் வென் பாரு would have won. உட்கார்ந்து நைட்டு ஒரு பிளாக்மெயில் டிராமா பண்ணிட்டு உட்கார்ந்து அழுன்னு அழுது அது தப்புதான், அது தப்புதான், அது பண்ணும்போது தட்ஸ் வேர் ஷீ லாஸ்ட் எவ்ரிதிங். அங்க வந்து சிரிச்சுட்டு நீ பண்ணிட்ட உன் கேம் நீ பண்ணிட்ட சொல்லிட்டு போய் சிரிச்சுட்டு போய் உட்கார்ந்தா வச்சுக்கோங்க, பாரு வந்தர் நான் சொல்றேன். பிளாக்மெயில், தட் பிளாக்மெயில் இஸ் வாட் லாஸ்ட் த ஹோல் கேம். அதுல எனக்கே மாற்று கருத்து இருக்கு. இதே திவாகரை பிளாக்மெயில் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா அவங்க சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல திவாகரே தெளிஞ்சிட்டான், இதுக்கு மேல வந்து பார்வோட இருந்தா சரிப்பட்டு வராது, அது நம்மள ஒரு வேற மாதிரி ஒரு கேமை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கேன்னா பாரு சரியான ஆளா இருந்திருந்தால் திவாகரை அண்ணன் தங்கச்சின்னு பழகின ஒருத்தன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லோன்னு பேசும்போது வேற மாதிரி இல்ல நான் வந்து சொல்றேன், வேற மாதிரி ஒரு பொண்ணு அணுகி இருக்கணும். இல்ல அணுகி இருக்கணும். ஆனா பாரு கேமுக்காக சரி போய் தொலைது, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவனால நமக்கு யூஸ் இருக்கு, அவனை வச்சு ஒரு 100 days நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதுனால she is doing it actually. இதே பார்வதி நினைச்சிருந்தா இவனை சட்டைய புடிச்சு டேய் நீ உன்னை நான் என்னன்றா சொல்லி கூப்பிட்டேன், அண்ணனு கூப்பிட்டனா இல்லையாடா, அண்ணனு கூப்பிட்ட என்கிட்ட நீ எப்படா பழகுவேன்னு கேட்டிருக்கான். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பார்வதி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வதி ரெஜிஸ்டர் பண்ணலன்னு, she registered it. நான் கூட தான் சொல்றேன் அளவோட பழகு, தங்கச்சின்னு சொல்றேன்னா அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கன்னு, நீ அதெல்லாம் செய்யறியா அப்படின்னு இதே திவாகர் கிட்ட பார்வதி கேட்டிருக்காங்க. நான் பார்த்தேன் அது ஆக்சுவலா. அப்போ உனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது. நான் இப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, யாரோ பிரதர் வந்து கேள்வி கேட்டாரு, ப்ரோ நான் பார்வதி ஆதரவாளர் எல்லாம் கிடையாது, ஆனா பார்வதி பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு, அதை பார்க்கணும்னு சொல்றேன். ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பாரு. அதுதான் நான் சொல்றேன். இதுல நீங்க வந்து ரெண்டு
2 மொத்த கேண்டிடேட் ஹவுஸும் 2 பேரையும் நீங்க டிஃபரெண்டா பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் வந்து பை வேர்ட் சொன்னதை நீங்க எடுத்துட்டு அவங்க வந்து கேம் விளையாடக்கூடாது, அவங்க வந்து நேர்மையா இருந்திருக்கணும்னு சொல்றீங்க. இன்னொருத்தரை வந்து அவங்க கேம் விளையாண்டாங்க, அவங்களுக்கு அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. 2 பேரையும் பை வேர்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா மக்கள் 2 பேரையும் பாக்குறாங்கன்னு சொல்றேன். எடுக்கணும். இல்ல 2 பிரதர், பேரும் கேமா பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இல்ல ஓன் பிரதர், இதுல கிளியரா அவ்வளவுதான். இல்ல அப்படின்னு மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றேன். இதை நான் பாக்குறேன்னு சொல்லல. என்னுடைய பார்வைன்றதே வேற. ஆக்சுவலா என் பார்வையே நான் என்னோட ரிவ்யூல சொல்றேன். நான் இங்க வந்து சொல்றது என்னன்னா, உங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு ரீசன், இங்க இருக்க எல்லாரோட இன்டராக்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, சரி நமக்கு தெரியாத விஷயங்களை இங்க நிறைய சொல்லுவாங்க. லைவ் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இங்க பிக் பாஸ் டெடிக்கேட்டடா பாக்குறவங்க இருக்காங்கன்றதுக்காக தான் நான் ஸ்பேஸுக்கு வந்து ஐ எம் லிசனிங் டு யூ கைஸ் ஆக்சுவலி. ஆனா மக்களுடைய பார்வை, சுபிக்ஷா அப்படிங்கிறப்போ ஒரு காமனர் கேட்டகரி மாதிரி அந்த பொண்ணா நல்ல பொண்ணு, அமைதியா இருக்கும், வீணாவோட இருக்கும். திஸ் இஸ் வாட் பீப்புள் திங்க். பார்வதி அப்பா அது கத்திக்கிட்டே இருக்கும்பா, சண்டை போட்டுட்டே இருக்கும்பா, மக்களுடைய மனநிலை. நான் அதைத்தான் சொல்ல வரேன் ஆக்சுவலா. சோ அது வந்து சுபிக்ஷாவுடைய என்ன அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அது 1 hour எபிசோட் பாக்குறவங்க அப்படிதான் யோசிப்பாங்கன்னு சொல்றேன். So that is what I mean to say. தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் இவங்க ப்ரோ. 2 பேரை புக் ஹேண்ட் ரைஸ் QCல போட்டதே பிரவீன் வந்து பிரவீன் ஒரு ஒரு நிமிஷம் பிரவீன் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹேண்ட் ஓகே ரைஸ் ஓகே. பண்ணிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி, அவங்க பேசிட்டோம். புக்வாம் பேசுங்க, அதுக்கப்புறம் சங்கர் பேசிட்டு பிரவீன் பேசுங்க. தேங்க்யூ அபி. இது என்னன்னா, விஜய் பார்வதி அவங்க பண்ணது வந்து அந்த 2 விஷயம் இருக்குல்ல, அவங்க அவங்கள கேமா பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்கள விட்டு கொடுத்ததும், சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றது வந்து ஆக்சுவலா எங்க வீட்டில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு, நான் பார்க்குறவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு சந்தோஷம் தான் ஆயிடுச்சு. ஏன்னா இவ வந்து அன்ஃபேரா இவ பண்ணியிருக்காள்ல பார்வதி, அதுக்காக இவங்களும் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை வேற மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு, அவ வந்து நல்லா பண்ணலன்றது மாதிரி அவங்க பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க நல்ல பேர் மாதிரி தான் வந்திருக்குன்ற மாதிரி, இது என் ஒப்பீனியன் தான், பர்சனல் ஒப்பீனியன் தான், நான் பார்க்குற ஆளுங்களை வச்சு. ஸோ அந்த மாதிரி அது போகலை. ரெண்டாவது, எனக்கு மெயினாக விஜய் பார்வதி பிரச்சனை வந்து இவ்வளோ நாள் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. ஆனால் விஜய் பார்வதி இந்த மொமெண்ட் இந்த விஷயம் நடந்துருச்சு, இந்த ஹோல் விஷயம் வந்து எனக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சுன்ற ஆனவந்து கொண்டையும் அது திவாகர் மேல தூக்கி போட்டாங்க பாருங்க. எனக்கு அங்கதான் எனக்கு ரொம்ப அது ஓன் பண்ணியிருக்கணும். இது நடந்துருச்சு, இதை நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த சின்ன பொண்ணு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா ரசிகன் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்திருப்பேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரசிகன் சொன்ன பாயிண்ட் தான் அந்த எனக்கு அது ஷார்ப்பா போட்டுச்சு. எனக்கு அது அங்கே நின்றுருக்கணும்ல, நின்று இருந்தாங்கன்னா அவங்க மேல தூக்கி போட்டு அவங்களுக்கு அதுல யூஸே கிடையாது. அவர் சொன்னா அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லி திரும்புறது வந்து என்ன மாதிரி நியாயம்? உங்களுக்கு தர்பூசணி கொடுத்தாங்க, உங்களுக்கு இது கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கேது. அது அது பண்ணக்கூடாதுல்ல. அவங்க ஓன் பண்ணி ஸ்ட்ராங்கா இது என் பாயிண்ட், இது நான் தான் பண்ணியிருக்கேன், ஏன் மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயத்துல, மற்றவங்க மேல தூக்கி போறது யூஸ் கிடையாது. நான் புலம்புனா கூட இது என் மேலதான் தப்புன்னு புலம்புனாங்கன்னா வேற மாதிரி நின்றுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் சூப்பர் சார். அந்த அந்த இடத்துலதான் கேஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த அந்த அழுது, அந்த வாட்டர் மலன் ஸ்டாரை போட்டு அடிச்சது, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனது. பிஃபோர் ஐ லீவ் இவங்க 2 பேரையும் தூண்டி விட்டுட்டு அவனுங்க 2 பேரும் வந்து அவ்வளோ பண்றானுங்க, வந்து தடுக்கவோ எதுவுமே பண்ணல சாம். ஆக்சுவலா எனக்கு பார்த்துட்டு என்னடா இது, நீ ஒரு கேள்வி கூட கேட்கல, வந்து தடுக்கல, ஒண்ணு இல்ல, ஒரு கைகலப்பாயிருச்சு. இப்ப இதே கமருதீன் வந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்குவோம், இத திவாகர் என்ன ஆயிருக்கும்? அது எண்ட் ஆஃப் தி டே நீ என்ன பண்ணிருப்ப? அப்போ உன்னால ஒரு ஃபைட் கிரியேட் ஆகுது. இதுக்கு இதே கமருதீனுக்கும் திவாகருக்கும் பிரச்சனை இல்ல, பார்வதிக்கும் திவாகருக்கும் பிரச்சனை. அதுல கமருதீன் உள்ள வர்றான். அப்போ உன் பிரச்சனையா வந்து அடுத்தவன் பிரச்சனையாகி அவன் அங்க அடிச்சுட்டு நாறிக்கிட்டு இருக்கான், நீ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்றது இர்ரெஸ்பான்சிபிள். அதுல எல்லாம் பார்வதி மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிஃபோர் ஐ லீவ். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அபி, சாம், ரசிகன், ஆன் எவ்ரிஒன் ஆன் தி ஸ்பீக்கர் செக்ஷன். யா தேங்க்யூ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். யா. அடுத்து யாரு? புக்வாமுக்கு அப்புறம் பிரவீன். நான் பேசலாமா? பேசுங்க பிரவீன். எனக்கு ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் இமாத் ப்ரோக்கு தான். ஆக்சுவலா இவங்க 2 பேரை கியூசிக்கு செலக்ட் பண்ணதே மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒன்னு. ரெண்டாவது வந்து வியானா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வீக். பட் ஆனா இந்த நடந்த இந்த ஒரே கூச்சல் குழப்பத்துல அவங்க திடீர்னு திரும்பி காணா போன மாதிரி இருக்கு. இமாத் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க? வியானாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஏதோ அவங்க வாண்டடா போய் கேம் விளாடுற மாதிரி எனக்கு படல, அவங்களுக்கு வந்த கேமை அவங்க விடுற மாதிரி எனக்கு படல. ஸோ ஷீஸ் பிளேயிங் எ சென்சிபிள் கேம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் வியானாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அன்வான்ட் காசிப்ஸாக இருக்கட்டும், அன்வான்ட் சொல்லுங்க.
இவங்க 2 பேரும் QC செலக்ட் பண்ணது வந்து எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணி இவங்களை வந்து QCல தள்ளி விட்டா மேபி சீசன் 2 சீசன் 3 தெரியல. அந்த துணி துவைக்கிற டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், QCயால தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வீடு இதாச்சு. ஸோ அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஆக்சுவலா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், இவங்கள போய் கியூஸா செலக்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க ஒன்று சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணுங்கிறதுக்காக தான் வந்து பிக் பாஸ் வந்து இந்த வீட்டில் ஒருத்தர் இந்த வீட்டில் ஒருத்தர்னு செலக்ட் பண்ண சொன்னாரு. நீங்க என்னடானா 2 பேர் சேர்ந்து ரிஜெக்ட் பண்றீங்க, 2 பேர் சேர்ந்து அப்ரூவ் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நாம என்ன பேசினோமோ அதே போல தான் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் a strategy அண்ட் இட் இஸ் a கேம் பேட்டர்ன். அந்த கேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த 16 டேஸ், இன்னைக்கு 18th டேவா, இப்போ 2 நாளாக உங்களுக்கு சண்டைன்னு வச்சுப்போம். ஸோ 16 டேஸாக ஒன்றா இருந்தவங்கள அழகாக பிரித்து விட்டு ஒருத்தவங்க அந்த கேங்குக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் a strategy அண்ட் இட்ஸ் a குட் கேம். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் இமாத் ப்ரோ. விக்கி பேசுங்க விக்கி. சொல்லுங்க விக்கி. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இமால் ப்ரோக்கு. இப்போ சுபிக்ஷா பாரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. சுபிக்ஷா ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணாங்க. பட் சுபிக்ஷா பாருக்கு ஆன்சர் பண்ணாங்க பாருவோட கொஸ்டினுக்கு. பட் கனி கேட்ட கொஸ்டினுக்கு அவங்களால ஏன் ஆன்சர் பண்ண முடியல? ஏன் அவங்க அப்படியே கூனி குறுகி அப்படி ஒரு ட்ராமா பண்ணாங்க? அவங்க எப்படினாலும் கேம் ப்ளே பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜியா விளையாடிருந்தாங்கன்னா அவங்க போல்டா வந்து ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாமே கனியோட கொஸ்டினுக்கு. அந்த டைம்ல மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்த மாதிரி இருந்தது? எதிர்த்து நிற்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்வதிங்கிறது வந்து ஈஸி டார்கெட்டு. ஏன்னா எல்லாமே இது பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நின்னோம் அப்படின்னா இந்த குரூப் எல்லாம் நமக்காக நிற்கும். அண்ட் இப்போ இவங்களை நம்ம ஏதாவது வேர்ட்ஸில் நம்ம ஏதாவது ஹார்ஷாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடில் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஐயோ இவங்கள்ட்ட நம்ம ஒரு வார்த்தை விட்டோமே, ஆனால் நம்மளால அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்கலாம். இப்போ ஏன்னா அதே வார்த்தை இல்ல, இப்போ ஏன்னா அதே வார்த்தை தான் பாரு கிட்ட விட்டுருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப் கேம் தான் ப்ரோ, சேஃப் கேம். ஏன்னா பாரு கிட்டயும் அதே வேர்ட்ஸ் தான் இவங்க சொன்னாங்க, கனி கிட்டயும் அதே வேர்ட்ஸ் தான் இவங்க சொன்னாங்க. பட் பாரு கிட்ட அவங்களால பேச முடிஞ்சு அவங்களுக்கு. பட் ஆனா கனி கிட்ட ஏன் அது பேச முடியல? ஏன்னா பாருக்கு எல்லாமே அகேன்ஸ்டா இருக்காங்கல்ல. நாளைக்கு பாரு வந்து சுபிக்ஷாவை ஏதாவது கத்துனாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே இவங்களுக்கு பேக்கப் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. She wants to be in a majority place. ஒரு சேஃபர் சைடுல இருக்கணும்னு பாக்குறாங்க. சேம் இதை நம்ம இந்த அரசியல் இப்ப வெளில இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் நம்ம பார்க்கணும்ல, அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருப்பாங்க, ஓகேவா? பார்வதியும் இவங்களும் இந்த பக்கம் இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இவங்க ஆடின சேஃப் கேம் வந்து இவங்களை பகைச்சிக்க கூடாது, இவங்களுக்கு ஏத்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுமே பண்ணியிருப்பாங்க. அதே இது பார்வதி இந்த பக்கமும் வந்த பிறகும் அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாலுமே இவங்க கூட போய் நிக்க மாட்டாங்க. இவங்க லைட்டா அப்படி போய் நிக்கிற மாதிரி நின்றுட்டு கடைசியில அந்த கேங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணி பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு பார்வதி மேல பழிய போட்டு வருவாங்க. இது நீங்க கண்டினியூஸா நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்க இருக்கிற வியானமும் சரி, ரம்யாவும் சரி, சுபிக்ஷாவும் சரி ஒரு சேஃப் கேம் தான் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா